தீப்பாச்சி மாரியம்மா தீப்பாச்சி மாரியம்மா. யாழி டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீப்பாச்சி அம்மன் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வழிபட்டு வரக்கூடிய ஒரு கிராம தேவதை வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் வர்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் பார்டர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தீப்பாச்சி மாரியம்மன் கோயில் அந்த திருவிழா வீடியோக்களை தான் சின்ன கிளிப்பிங்களோட நம்ம பெண்புலத்தில் பார்க்க போகிறோம். இதோடு இணைஞ்சி தீப்பாச்சி அம்மன் வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீப்பாச்சி அம்மன் அப்படிங்கிற வழிபாடு தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் வட தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் தீப்பாச்சி அம்மனோட வழிபாடு ரொம்ப பிரபலமானது. அதே மாதிரி ஈரோடு, கொங்கு மண்டலத்திலையும் சில பகுதிகளில் இந்த தெய்வத்துக்கு பல கோயில்கள் இருக்குது. தீப்பாச்சி அம்மன் அப்படிங்கிற பேர் ஒரு குறிப்பிட்ட பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடிய பெயராக இருந்தாலும் தீப்பாய்ச்சுதல், அதாவது உடங்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்தது. அப்படிங்க அந்த சொல்லிலிருந்து இந்த பெயர் உருவானதாக தான் இது சொல்லப்படுது. இதோட பின்னணியில் உள்ள பொதுவான வரலாற்றை நம்ம பார்க்கலாம். இது தியாகத்தின் உருவமாக போற்றப்படுது. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் போர்க்களத்திலோ அல்லது வேறு காரணங்களிலோ கணவன் இறந்து விட்டால் அவனோட மனைவி தீயில இறங்கி தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது, அதாவது சதி அப்படிங்கிற வழக்கம் சமூகத்தில் இருந்தது. அப்படி தீயில பாய்ந்து இறந்து போன பெண்ணை அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தீப்பாச்சி அம்மன் அல்லது தீப்பாய்ஞ்ச அம்மன் அப்படிங்கிற பேரில் வழிபட்டுட்டு வந்தாங்க. பெரும்பாலும் இது ஒரு குலதெய்வ வழிபாடாக தான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தீப்பாச்சி அம்மன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வழிபாடாக இருக்கும். சமூகம் அப்படிங்கும்போது அவங்களுடைய குல தெய்வமாக இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய குறிப்பிட்ட குடும்பத்துக்கு ஒரு வீட்டு தெய்வமாக கூட இருப்பாங்க. அந்த பெண் தன்னோட கற்பையும் கணவன் மீதான பற்றையும் நிரூபிக்கிறதுக்காக தீக்கில பாஞ்சி இறந்ததுனால அவளை ஒரு காவல் தெய்வமாக அந்த வம்சத்தில் வழிபட்டு வருவாங்க. பெரும்பாலும் இந்த வழிபாட்டு முறையை பார்த்திங்கன்னா தீப்பாச்சி அம்மனுக்கு கோயில் கட்டப்பட்டு அங்கு சிலையோ அல்லது ஒரு நடுக்கல்லோ அப்படிங்கிறது நட்டிருப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா பொங்கல் வச்சு ஆடு அல்லது கோழி பலியிட்டு சில இடங்களில் சைவ வழிபாடு கூட நடக்கும். சிறப்பாக விளையாடுப்பாங்க. பெண்கள் தங்களுடைய தாலி பாக்கியம் நிலைக்கிறதுக்காக, குடும்பம் செழிக்கணுங்கிறதுக்காக அம்மனை வேண்டிக்கிடுவாங்க. தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரி தீப்பாச்சி அம்மன் வரல கோயில் இருந்தால் கூட நம்ம தென் மாவட்டங்களில் இந்த வழிபாடு ரொம்ப கிடையாது. தீப்பாச்சி அம்மன் அப்படிங்கிற வழிபாடு கிடையாது. எங்கோ விரல் விட்டு எண்ணக்கூடிய இடத்துல சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். அதில் குறிப்பிட்டது இந்த செங்கோட்டை பார்டரில் இருக்கக்கூடிய தீப்பாச்சி மாரியம்மன். இவங்க பேர் தீப்பாச்சி அம்மன் கிடையாது, தீப்பாச்சி மாரியம்மன். எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென் மாவட்டங்களில் மாரியம்மன் கோயில், இருக்கன்குடி மாரியம்மன், இந்த மாரியம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும். இங்கே வழிபட்டு வரக்கூடிய இந்த பெண்ணையும் ஒரு மாரியம்மன் வழிபாட்டோடு இணைச்சி தீப்பாச்சி மாரியம்மன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு வளர்ச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் இந்த தீப்பாச்சி அம்மன் வரலாறை பற்றி ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு சரியாக தெரியலை, சொல்ல தெரியலையா இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையான்னு தெரியல. இது கண்டிப்பாக நம்ம 8 அம்மைமார் வரலாறில் கண்டிப்பாக வராது. இது வில்லுப்பாட்டில் வந்தால் கதைக்காக படிக்கலாமே தவிர 8 அம்மைமார் வரலாறில் வராது. இவர் ஒரு தனி தெய்வம், கிராம தேவதையாக வருவாங்க. அந்த அம்மன் வழிபாட்டில் வராது. ஆனால் இந்த பெண்ணை இவங்க அம்மனோட சொரூபமாக வழிபட்டு வராங்க. அதனால் எனக்கு தோணக்கூடிய விஷயத்தை நான் இதில் சொல்கிறேன். இதில் தவறுகள் கூட இருக்கலாம். அப்படி யாரும் சரியான வரலாறை சொன்னீங்கன்னா நம்ம அதை இன்னொரு வீடியோவை கூட போடலாம். இதில் நான் எதுவும் தவறாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணல. எனக்கு தோணக்கூடிய விஷயங்களை நான் இதில் சொல்கிறேன். தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய பார்டர், அதாவது புளியரைக்கு போகக்கூடிய வழியில் செங்கோட்டை கேரளா எல்கையில் பகுதியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தீப்பாச்சி மாரியம்மன் அப்படிங்கிற இந்த கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த பகுதியாக இந்த மக்களால் வழங்கப்பட்டு வருது. பொதுவாக தீப்பாச்சி அம்மன் அப்படிங்கிறது தீயில் பாய்ந்த அம்மன் அப்படிங்கிறதோட பேராக தான் வரும். செங்கோட்டை பார்டர் பகுதியில் இந்த அம்மனோட வரலாறு அப்படிங்கிறது எப்படியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மனோட பேரே அவர் எப்படி தெய்வமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வருது. முன்னொரு காலத்தில் வீர மரணம் அடைஞ்ச கணவனுடன் அவரது மனைவி தீயில் இறங்கி உடங்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற முறைப்படி இறங்கி தன் கற்பையும் பக்தியையும் வைப்பித்த பெண்ணே இங்கே தீப்பாச்சி அம்மனாக வழிபட்டு வருவாங்க. பிற்காலத்தில் அந்த பெண்ணோட தியாகத்தை போற்றக்கூடிய வகையில் நடுக்கல் நடப்பட்டு அதுவே வழிபாட்டு தலமாகவும் மாறியிருக்கலாம். செங்கோட்டை கேரளா எல்லையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பகுதி மக்கள் இவரை தங்களுடைய காவல் தெய்வமாக வழங்கிட்டு வராங்க. குறிப்பாக இந்த பகுதி வழியாக பயணம் செய்யக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் இந்த அம்மனை வணங்கிட்டு போகிறத வழக்கமாகவே வச்சுருக்காங்க.
எப்படி திருநெல்வேலியிலேருந்து தென்காசியில் உள்ள நுழையும் போது அங்கே வந்து உய்காட்டு சுடலை மாடன் ஆசாத் நகரில் இருக்கிறாரோ அந்த கோயில் எவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கல, அந்த தென்காசிக்குள்ள நுழையக்கூடிய எல்லா மதத்தினரும் அந்த மாயாண்டி சுடலை உய்காட்டு மாயாண்டி சுடலையை வணங்கிட்டு தான் உள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு வேண்டுதல்கள் இருக்கலாம், அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் போது அந்த சுடலை மாடனுக்கு நிறையா வேண்டுதல்களை அவங்க நிறைவேற்ற வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சுடலை மாடன் வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு தெய்வமாக மாறிட்டார். அதே போல் இந்த செங்கோட்டை பார்டரில் இருக்கிறனால, இது கேரளா உள்ள நுழையக்கூடிய இடத்துல இருக்கிறனால இந்த கோயிலும் ஒரு புகழ்பெற்று விளங்குது. இங்கே ஆண்டுக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா முளைப்பாரி ஊர்வலம் எடுக்கிறாங்க. ஆண்டுதோறும் மாசி அல்லது பங்குனி மாதங்களில் சிறப்பான கொடைவிழா நடைபெறுது. அப்போ முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் வர்றது வந்து ஒரு சடங்காக வச்சுருக்காங்க. தீப்பாச்சி அம்மன் கதையை வந்து இங்கே வில்லுப்பாட்டு மூலமாக பாடி அம்மன் பிறப்பு மற்றும் அவரது தியாகத்தை மக்களுக்கு விளக்குறாங்க. தீப்பாச்சி அம்மன் வரலாறாக சொல்லட்டா கூட அம்மன் பிறப்பு அப்படிங்கிற கதையை வந்து இங்கே ஒரு சிம்பதிக்காக படிக்கிறாங்க. அதே போல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இங்கே சிறப்பு பூஜைகள் மற்றும் தீராத நோய்கள் தீரவும் குடும்ப பிரச்சனை தீரவும் அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் மற்றும் சேவல் அந்த மாதிரி பலி கொடுத்து நேர்த்தி கடனை வந்து பக்தர்கள் வந்து செலுத்துகிறாங்க. செங்கோட்டை பார்டரில் பகுதியில் இருக்கிறனால இந்த ஆலயம் வந்து கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலத்தோட கலாச்சாரத்தின் சங்கமமாக விளங்குதுன்னு சொல்லலாம். தீப்பாச்சி அப்படிங்கிற பேரில் பல தெய்வங்கள் இருந்தால் கூட பார்டர் தீப்பாச்சி மாரியம்மன் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு சிறந்த காவல் தெய்வமாகவும் ஒரு காக்கும் குலதெய்வமாகவும் விளங்குறாங்க. இந்த வருஷம் வந்து இந்த மாசி மாதம் திருவிழா நடந்தது. அதுக்கு நம்ம வீடியோ எடுக்க போயிருந்தோம். கும்மிப்பாட்டு நிகழ்ச்சி, காவியாவோட கும்மிப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்புறம் வல்லம் மாரியம்மாள் அவங்க வில்லுப்பாட்டு நடைபெற்றது. இந்த அம்மனுக்கு வந்து அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் வச்சு முளைப்பாரி ஊர்வலம், நம்ம செங்கோட்டை பார்டரு வில்லிசை வேந்தர் கிருஷ்ணன் புலவர் அவர் தான் வந்து முளைப்பாரி வளர்த்துருந்தார். அவரோட முளைப்பாரி ஊர்வலத்தோடு இந்த திருவிழா வந்து சிறப்பாக நடைபெற்றது. அப்புறம் பறவை காவடி வந்து செங்கோட்டை ஊர்லேருந்து இந்த கோயில் வரைக்கும் வந்து நடைபெற்றது. வான வேடிக்கை, அது பட்டாசு வெடிக்கலாம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த 3 முக்கு சந்தியில் இந்த கோயில் இருக்கிறனால 3 புறமுமே வந்து பட்டாசு வச்சு பயங்கரமாக இந்த திருவிழா வந்து கொண்டாடினாங்க. முக்கியமாக சாமக்கொடை மதிய கொடையில் இந்த கோயிலில் வந்து பயங்கரமான அந்த தெய்வம் ஆக்ரோஷமாக இறங்கி சாமியாட்டம் நடந்தது. ஒரு பெண் குழந்தை மேலே கூட அந்த இறங்கி அந்த சாமி வந்து அருள்வாக்கு சொல்லிச்சுது நிறைய பேருக்கு. அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது அப்படி தெய்வாம்சம் பெருந்திய ஒரு முகம் வந்து நல்லா தெரிஞ்சுது. அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நாம் சென்ற வருடமும் இந்த கோயில் திருவிழாவுக்கு வீடியோ எடுத்திருந்தோம். இந்த வருஷமும் யாழி டிவிக்காக வீடியோ எடுக்க போயிருந்தோம். திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்த கோயிலோட வரலாறு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி நம்ம இன்னும் தெளிவாக இந்த வரலாறை போடலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கோயில் இந்த சாமியாட்ட வீடியோவை வந்து கண்டினியூவாக பார்க்கலாம்.
போட்டோ நீங்க பாருங்க, நீங்க பாருங்க ஒரு போட்டோ எடுத்து போடுவோம் நீங்க எடுத்து அவ்வளோ